நம்மளோட டாப் டு பாட்டம் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வரும் எபிசோட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் என்ன நினைச்சேன்னா, தலை முடியில இருந்து கால் நுனி நகம் வரைக்கும் ஒரு ஃபுல்லா ஒரு டிப் கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சா இந்த ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சீரிஸ்ல உங்களுக்கு ஹேர் பத்தின ஃபுல்லா வரும். சரிங்களா, இந்த மாதிரியான நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுலாம். சோ ஸ்டார்டிங் வித் ஹேர் வந்துட்டு எதனால ஃபாலோ ஆகும் அப்படின்னா, உங்க உடம்புல எனி ப்ராப்ளமா இருக்கட்டும், அது ஸ்டார்ட் ஆகுது உடல் உறுப்புக்குள்ளேயோ உடல் பாகங்கள்ல வந்துட்டு உடம்பு வலியில இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், தைராய்டு, டயபெட்டிக், ஒபிசிட்டி, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு, எதுவா இருந்தாலும் முடிதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப கொட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன நினைக்கணும், ஓ ஏதோ ஒரு பார்ட் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கு. இது வந்து சித்த மருத்துவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு லெவல்ஸ் இருக்கு. அந்த லெவல்ஸ்ல ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு நோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், உடல் வந்துட்டு சூடு கொஞ்சம் ஜாஸ்தியா அளவுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்ல கொஞ்சம் கம்மியாவோ வேலை செஞ்சது அப்படின்னா முடி உதிர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். சோ மெயினா சூட் உடம்புக்காரங்களுக்கு பயங்கரமா ஹேர் ஃபால் ஆகும். ஹெரிடிட்டரியாவே வந்துட்டு எங்க அப்பா கொஞ்சம் முன் சொட்டை பின் சொட்டை அப்படிங்கிற ஆண்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா அப்பா கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட தான் வரும். அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம், இப்போ எங்க அப்பாக்கு 40 வயசுல வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் நவுத்தி வைக்கலாம், 45 வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஹேர் ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டாலே முதல் விஷயம் தலைக்கு எண்ணெய் வைக்கணும். அது மஸ்ட். பெஸ்டான ஆயில் அப்படின்னு சொன்னா உங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா இவங்க எல்லாம் வந்துட்டு பாரம்பரியமாவே ஒரு ஆயில் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் மெத்தட்னு ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாங்க. எங்க பாட்டி கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு வருவேன். அது இருக்கிறதுலே பெஸ்ட். அப்படி இல்ல நான் ஹாஸ்டல்ல இருக்கேன்ப்பா என்னக்கா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் முக்காவாசி, இப்போ வந்துட்டு ஒரு 100 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 75 ml வந்துட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், 25 ml வந்துட்டு நல்லெண்ணெய். இது ரெண்டும் ஒரு நல்ல காம்பினேஷன். இது ரெண்டுமே ஒட்டுக்கா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆயில் வந்துட்டு நீங்க ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணணும். நீங்க நார்மலாவே ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லா போட்டு உச்சந்தலையில வச்சு நல்லா தேய்க்கணும். அப்படியே சூடு இறங்கும். நம்ம உடம்புல வந்து எப்பவுமே சூடு வந்துட்டு இறங்கும் போது எங்க ஃபர்ஸ்ட் தெரியும் தெரியுமா, உச்சந்தலையில தான் தெரியும். எல்லாத்துக்கும் பயங்கரமா வேர்த்துச்சுன்னா எங்க ஃபர்ஸ்ட் வேர்க்கும், இங்க இருந்து அப்படியே வரும். கவனிச்சிருக்கீங்களா? சோ தலைக்கு வந்துட்டு உச்சந்தலையில கண்டிப்பா எண்ணெய் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்கேல்ப்ல வச்சு ஒரு நல்ல ஸ்லோ மசாஜ் கொடுங்க. ஹேரோட எண்ட்ஸ்க்குலாம் வச்சுட்டு நீங்க வந்துட்டு சைனசைட்டிஸ், ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஓவர் நைட் ஆயில் வைக்காதீங்க. நைட் வந்துட்டு எண்ணெய் வச்சு காலையில குளிக்காதீங்க, ரொம்ப குளிர்ச்சி ஆயிடும். ஆனா இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க தாராளமா நைட்டு தூங்க போகும்போது எண்ணெய் குளிர வச்சுட்டு பில்லோ மேல ஒரு வேஸ்ட் கிளாத் போட்டுட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில சீக்காயிலையோ அரப்புலையோ இல்ல நல்ல ஒரு ஆர்கானிக் ஷாம்புலையோ வந்துட்டு உங்க ஹேர் வந்துட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயிலிங் வந்துட்டு வீக்லி த்ரைஸ் அது கண்டிப்பா பண்ணணும். பெண்களும் ஆண்களும் தனித்தனியா இந்த நாட்கள்ல வந்துட்டு நீங்க ஆயில் வச்சுக்கலாம். அப்படி இல்ல இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே பண்ணாதீங்க. வாரத்துக்கு 3 நாள் எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப வச்சா மட்டும் போதும். இது ஹேருக்கு எக்ஸ்டர்னலா நம்ம பண்ற விஷயங்கள். கூடவே ஹேர் பேக் போடணும் அப்படின்னு நினைச்சீங்க, எனக்கு வந்து பயங்கரமா பொடுகு இருக்குக்கா என்னக்கா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். ஏன்னா உடல் வறட்சி தான் உங்களுக்கு வந்து பொடுகா வரும். ஏன்னா இப்ப பாலைவனம் இருக்கு, சுத்தமாவே அங்க தண்ணி இல்ல, அப்படியே பயங்கரமா புல்லா முளைச்சிருக்கு, அப்படியே கிராக்கா இருக்குல்ல, அதேதான் உடம்புக்கு வந்துட்டு 85% என்ன கேட்கும், தண்ணி குடி அப்படின்னு கேட்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், பசிக்கும் போதெல்லாம் ஏதாவது சாப்பாடு போட்டனால நீர் சத்து ரொம்ப கம்மியாயிடுது உடம்புல. சோ டாண்ட்ரஃப் இருக்கிறவங்க நல்லா தண்ணி குடிங்க, ஹேர் ஃபால் இருக்கவங்க தண்ணி குடிங்க. இது ரெண்டு முடிச்சிட்டு ஆன்டி டாண்ட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் நம்ம டெய்ஸி ஹாஸ்பிட்டலே கொடுக்குறோம். இந்த ஆன்டி டாண்ட் பவுடர் வந்துட்டு daisyorganic.shop அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அந்த பவுடர் வந்துட்டு நீங்க முட்டை வெள்ளக்கருல மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லனா தயிர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லனா வெறும் தண்ணில மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லனா கத்தால ஜூஸ்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைனஸ் ஆஸ்மாலாம் இருந்துச்சுன்னா தயிர் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, வெறும் தண்ணில மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு அதை எடுத்து நீங்க ஸ்கேல்ப்ல இப்படி நல்லா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு லேயர் இப்படி எடுத்துட்டு திருப்பி அந்த பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல எங்கெல்லாம் உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி இன்னொரு லேயர் எடுத்துட்டு திருப்பி அந்த பேஸ்ட் எடுத்து இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி அந்த உங்களோட ஸ்கேல்ப்ல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுல போட்டிருக்கிற இன்கிரிடியன்ஸ் வந்துட்டு டாண்ட்ரஃப் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ண உதவும். சோ டாண்ட்ரஃப்க்கு நம்ம சொல்லியாச்சு. என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் நீங்க எடுத்துட்டு இருக்கிறது சூப்பர். நம்மளோட 5K ஹேர் கேர் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க, ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்ல வந்துட்டு ஆல்மண்ட்ஸ் போட்டு எடுக்கிறீங்க, வால்நட்ஸ் போட்டு எடுக்கிறீங்க, பிஸ்தா, டேட்ஸ், ஃபிக், இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு சூப்பரா உதவும். அதே மாதிரி எனக்கு இன்னுமே ஹேர் ஹெல்த் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு முருங்கைக்கீரை பவுடர் அப்படி இல்லைன்னா முருங்கா டேப்லெட்ஸ்னே சொல்லிட்டு விற்பாங்க உங்களுக்கு. அந்த ரெண்டுமே சப்ளிமெண்ட் மாதிரி காலையில 2 மட்டும் எடுத்துக்கலாம் வித் வார்ம் வாட்டர். முருங்கா டேப்லெட் வந்துட்டு காலையில வார்ம் வாட்டரோட சாப்பிடுறதுக்கு முன்னாடி இல்ல சாப்பிடுறதுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஹேர் ஹெல்த்துக்கு சூப்பரா கேட்கும். அதே மாதிரி உணவுல வந்துட்டு மீன் ஜாஸ்தியா ஆட் பண்ணிக்கோங்க. நார்ச்சத்து நிறைந்த உணவுகளும் நிறைய ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹேர் ஹெல்த் சூப்பரா இருக்கும். சோ ஹேருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டேன். என்ன வைக்கணும், இது ஒரு சூப்பரான டிப். எனக்கு growth இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இப்போ நார்மலா எனக்கு இவ்வளவு முடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு growth வேணும், நல்லா நீளமா வளரணும்னு நினைச்சோம்னா நான் வந்துட்டு ஹேர் கோம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு டிப் கொடுத்துருப்பேன். சோ நல்ல உடன் கோம்பு எடுத்துக்கோங்க. அப்படிலாம் பெரிய இந்த பிரஷ் மாதிரி உடன் பிரஷ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹெல்த் அண்ட் க்ளோ போயிட்டு வேகான ஒரு கோம்பு இருக்கும், இல்ல ஹெல்த் அண்ட் க்ளோ கோம்புனே ஒன்று இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு 200 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன், சூப்பரா இருக்கும். சோ அதை நீங்க வாங்கிட்டு இப்படி கீழ இருந்து ஃபர்ஸ்ட் சிக் எடுக்கணும். 2ஆ பிரிச்சுக்கோங்க முடிய. 2ஆ பிரிச்சுட்டு கீழ இருந்து சிக் லைட்டா எடுத்துட்டு மேல 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 ஃபுல்லா சிக் எடுத்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்ல இருந்து நல்லா ஹேர் என்ன பண்ணணும், நல்லா சீவி விடணும். நல்லா 2 சைடும் வந்து சீவி விடும்போது பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா இருக்கும். அண்ட் யோகா போசஸ் நிறைய இருக்கு. மேக்ஸிமம் நம்ம ஹெட் வந்துட்டு கீழே குனிற மாதிரியான யோகா விஷயங்கள் வந்துட்டு ஹேர் ஹெல்த்துக்கு சூப்பர். இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்றவங்க வந்துட்டு நீங்க பெட்ல படுக்கும்போது தலையை மட்டும் பின்னாடி நல்லா கொஞ்சம் பெட்ல எண்ட் இருக்குல்ல, இந்த பிக்சர்ல வர மாதிரி உங்களோட தலையை வச்சு படுத்தீங்கன்னா அது வாட்டுக்கு ஒரு சைடு எக்ஸசைஸ் ஆயிட்டு இருக்கும், நம்ம ஒரு சைடு ஃபோன் நோண்டிட்டு இருப்போம். இதுவும் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு இந்த 2 minutes கோம்பிங் வந்துட்டு கண்டிப்பா பண்ணுங்க. ஹெட்டுக்கு ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு பயங்கரமா பிளட் சர்க்குலேஷன் போய் சூப்பரா ஹேர் growth இருக்கும். இந்த டாப் டு பாட்டம் சீரிஸ்ல ஹேர் ஹெல்த் பத்தி நிறைய நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையுமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வாக்கிங் போறவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜாகிங் பண்ணீங்கன்னா இன்னுமே பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா டாப் ஆஃப் த பாடி வந்து போகும். ஐஸ் பத்தியும் இயர்ஸ் பத்தியும் நெக்ஸ்ட் சீரிஸ் வருது. வெயிட் ஃபார் இட். தேங்க்யூ.